உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்சராசியான கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல குரு உச்சமாக போறார். இது கன்னிராசிக்கு ஒரு பொற்காலமா நிச்சயமா அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கும் கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு லாபஸ்தானத்துல உச்சமாறது விசேஷமான அமைப்பு. 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல உச்சமானதுனால தாய் மூலம் ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும். தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாறதுனால கணவன் அல்லது மனைவி மூலம் லாபங்கள் பெருகும். உங்க வாழ்க்கை துணை மூலம் லாபங்கள் பெருகும். கருத்து வேறுபாடுகளால இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றிணைவாங்க. கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்குள்ள புரிதல் அதிகரிக்கும். இருந்தாலுமே அவங்க உடல் நலத்துல சிறு சிறு அக்கறை அவசியம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகளின் முழு ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில சுப நிகழ்வுகள் நடைபெறும். இளைய சகோதரர்களோட இருந்த விரிசல்களும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். என்ன காரணம்னா, மூத்த சகோதர ஸ்தானத்துல தான் குரு உச்சமா இருக்கார். அதே மாதிரி பஞ்சம பார்வையா இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். வண்டி வாகன யோகம், சொத்து வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கு. சொத்து சேர்க்கைக்கான மிக அற்புதமான காலகட்டம் இது. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். வீடு கட்டுறது, புதிய மனை வாங்கிறது அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா நடக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமா இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இது பொற்காலம்னு தான் சொல்லணும். உயர்கல்வி படிக்க விரும்புபவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவு, வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கும் வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பாகவே கிடைக்கும். நீங்க படித்த படிப்புக்கேற்ற கௌரவம், பட்டம், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இருந்தாலுமே உங்க ஜென்மராசிக்கு சனியின் பார்வை கிடைக்குது. 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையா கன்னிராசிய சனி பகவான் பார்க்கிறார். அதனால தேவையில்லாத குழப்பங்கள், ஓவர் திங்கிங் சில நேரத்துல வரலாம். அதை தவிர்த்து கவனத்தை ஒருமுகப்படுத்துறது அவசியம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால பணவரவு மிக சிறப்பா இருக்கும். எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும். வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த தொழில்கள் கூட ஜூன் மாதத்துக்கு பிறகு லாபத்தை நிச்சயமா கொடுக்கும். புதிய சுய தொழில் அல்லது கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இது சாதகமான காலகட்டம். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம், வளர்ச்சி, முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களா இருந்த பெரிய உடல்நல பாதிப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல குறைய துவங்கும். வயிறு சார்ந்த பகுதி, கால் சார்ந்த பகுதி, தொடை மற்றும் தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மட்டும் சிறு சிறு உபாதைகள் வரலாம்ங்கிறதுனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் அவசியம் தேவை. குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது, 5ஆம் இடத்துக்கு கிடைக்குது, 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது. குரு பஞ்சம பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும். தகவல் தொடர்பு மற்றும் சமூக ஊடகத்துறையில இருக்கவங்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். புதிய விஷயங்களை ஆர்வமா கத்துப்பீங்க. குரு பகவானுடைய சமசப்தம பார்வை பஞ்சமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். பூர்வீக சொத்து ரீதியிலான இருந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் தீரும். காதல் உறவுகள் திருமணத்துக்கு சாதகமா மாறும். நீண்ட காலமா காதலிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி காதலை திருமணமா மாத்துவீங்க. களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பாக்கிய பார்வை பதியும் காரணத்தினால திருமணத்துல இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகும். திருமண தடையால
வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு விரைவில் மங்களகரமான திருமணம் கைகூடி வரும், மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்க சமூக அந்தஸ்து உயரும். இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறது சிறப்பு. நெய் தீபம் ஏத்துறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நவக்கிரக குரு பகவானுக்கோ அல்லது தட்சணாமூர்த்திக்கோ 16 கொண்டை கடலைகளை கோர்த்து மாலையை அணிவித்து மனசுல இருக்கும் வேண்டுதல்களை வேண்டிக்கோங்க. முடிஞ்சா பக்தர்களுக்கு கொண்டை கடலை அவிச்சு தாளிச்சு பிரசாதமா வழங்க முயற்சி பண்ணுங்க. ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான உபகரணங்கள், உதாரணத்துக்கு பேனா, புத்தகம், நோட்டு, பேகு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்க கல்வி செலவுக்கு உதவுறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அல்லது முதியவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை தானமா வழங்குறது மன அமைதியையும் மேன்மையையும் கொடுக்கும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.